வணக்கம். வாழிய நலம். நான் இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இளமை காலத்தை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன். அவரு சின்ன வயசுல காமருப்புக்கூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்தாரு. அவரு ரொம்ப படிக்கல. ஒரு 1, 2 வருஷம் தான் ஸ்கூலுக்கு போனாரு. அப்புறம் அவருக்கு எனக்கு படிக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா, அம்மாட்ட. அவங்க அப்பாவும் சரிப்பா பிள்ளைக்கு வேணான்னு சொல்லும்போது நம்ம கம்பல் பண்ண வேணாம்னு அப்படியே விட்டாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸோட போவாரு. அங்கே எல்லாரோடையும் போய் பார்ப்பாரு. நம்ம வெளியில கதா காலட்சேபம் நடக்கும், நாடகம் நடக்கும். அதெல்லாம் கவனிச்சு பார்ப்பாரு. புராண கதைகள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கவனிச்சு கேட்பாரு. ஸோ அவங்க சொல்றத அப்படியே மனசுல வாங்கிட்டு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதே மாரி பண்ணி காமிப்பாரு. புராண கதையா இருக்கட்டும், இல்ல ஒரு டான்ஸா இருக்கட்டும், இல்ல பாட்டா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணி காமிப்பாரு. அந்த ஊர்ல நெறைய பெண்கள் இருந்தாங்க. அந்த பெண்கள்லாம் ராமகிருஷ்ணர கூப்ட்டு, அவர் சின்ன வயசுல அவருடைய பேர் கதாதரன். கதாயின்னு கூப்பிட்டு அவர உட்கார வச்சு, அவர பாட சொல்லி, டான்ஸ் ஆட சொல்லி, நடிக்க சொல்லி கேட்டு ரொம்ப ரசிப்பாங்க. அவரு வீட்ல பக்கத்துல ஒரு பெரிய வசதியான ஒரு குடும்பம் இருந்துச்சு. சீதாநாத் பையன்னு பெரிய பெரிய பங்களா, பெரிய வீட்ல இருந்தாரு. அவர் வீடு கூட்டு குடும்பமா இருந்ததுனால, அவங்க வீட்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 15, 20 பெண்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே ராமகிருஷ்ணர வீட்டுக்கு வர சொல்லி, அவர பாட சொல்லி, ஆட சொல்லி, நடனம் புராண கதைகள்லாம் சொல்ல சொல்லி கேட்டு ரசிப்பாங்க. அப்படி போயிட்டு இருந்தப்ப, ஒரு நாள் அந்த குடும்பத்த சேர்ந்த ஒரு நண்பர் வந்தாரு. ஒரு பெரியவர் அவரு. அவர பார்த்துட்டு, "என்ன இது பொம்பள பிள்ளைங்க இருக்க வீட்ல ஒரு ஆம்பள பையன வீட்டுக்கு வரவழைச்சு இதெல்லாம் பண்றீங்களே! இதெல்லாம் சரியில்ல" அப்படின்னாரு. ராமகிருஷ்ணர் உடனே சொன்னாரு, "ஏன்னா வந்தா என்ன தப்பு என்ன இருக்கு? பெண்களுக்கு கட்டுப்பாடு மனசுல இருந்தா போதும்" அப்படின்னு சொன்னாரு. நான்லாம் என் வீட்டுக்கெல்லாம் நான் அந்த மாரி ஆம்பள பசங்கள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. நான் நினைச்சு யார் வீட்டுக்கு வேணா போவேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த பெரியவரும். அப்படி கொஞ்ச நாள் ஆகுது. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு சின்ன ஒரு பொண்ணு அந்த பெரியவர் வீட்டு வாசல் வழியா வருது. ஐயா நான் வியாபார விஷயமா வந்தேன். வந்த இடத்துல என்ன என் கூட வந்தவங்கலாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க வீட்ல தங்கிட்டு நாளைக்கு காலம்பற நான் போயிடுறேன் அப்படிங்குது. சரிம்மா நீ வீட்டுக்கு போம்மா. எங்க வீட்ல பொம்பள பிள்ளைங்கலாம் இருக்காங்க. நீ அவங்களோட சேர்ந்து இருந்துக்கிறாரு. உள்ள போய் ஒரே பாட்டம் வந்தவர் ராமகிருஷ்ணர் தான். வீட்ல போய் ஒரே டான்ஸு, பாட்டு, ஆட்டம், பாட்டம் எல்லாமே நடக்குது. ரொம்ப லேட் ஆயிடுது நைட்டு. ராமகிருஷ்ணனோட அம்மா பையன காணோமேன்னு தேடுறாங்க. பெரிய பையன அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. அவரு ரோடெல்லாம் கதாயி, கதாயின்னு கத்திட்டு போறாரு. போம்போது இந்த வீட்ல இந்த ராமகிருஷ்ணன் வெளியில ஓடி அண்ணான்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அவர பார்த்தோனே பெரியவருக்கு ஷாக் ஆயிடுது. அப்புறம் அவரு கூப்பிட்டு, "நீ தான்ப்பா போட்டியில ஜெயிச்ச. நாளைலேருந்து எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம்ப்பா. நான் சொன்னது தப்பு தான்ப்பா. நான் மன்னிச்சிடுப்பான்னு" சொன்னாரு. நன்றி, வணக்கம்.